எங்க இவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கனால எந்த பொருள் பிடிச்சிருந்தாலும் அந்த பொருளை எடுத்து வச்சுக்குவான். இவன் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஏன்னா இவன் அவன் வண்டி மாதிரி இருக்க வேற ஒரு வண்டியில சாவியை போட்டிருப்பான். இவனுமே அந்த வண்டியை பார்த்ததும் அந்த வண்டியை திருடலாம்னு சொல்லி பிளான் பண்றான். சோ இப்போ இவனுமே அவனோட வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அந்த வண்டி எடுத்துட்டு மெக்கானிக் ஷாப் இருக்க இடத்துக்கு போறான். அங்க இருக்க ஒரு ஆளுமே அவன் மேல சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட பேசி அது திருட்டு வண்டிதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியை ஒரு மெக்கானிக் ஷாப்ல வித்து கொடுக்குறாரு. சோ இப்போ இவனும் அதுல நிறைய பணம் கிடைக்கும். அவனோட வண்டி மாதிரி இருக்க ஒவ்வொரு வண்டியா பார்த்து அதை திருட ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு கப்பல் தியேட்டருக்கு போலான்னு சொல்லி அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது டயர் பஞ்சர் ஆயிருது. அந்த பொண்ணோட லவர் மூவிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிட்டு போறான். இந்த திருடனும் அந்த கப்பல்ஸ் வந்த வண்டி இவனோட வண்டி மாதிரி இருக்கும். அந்த வண்டியை திருடலான்னு சொல்லி பிளான் பண்றான். சோ இப்போ இவனோட வண்டியை தியேட்டர்லயே விட்டுட்டு அவங்க வந்த வண்டி எடுத்துட்டு போறான். இவன் திரும்ப வரக்கு லேட் ஆகவும் அந்த கப்பல்ஸ் அவங்க பைக் நினைச்சு இவனோட பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவனோட ஃப்ரெண்டு அவன் வண்டியை பார்க்கும்போது இது அவனோட வண்டியிலன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இந்த பக்கம் அந்த திருடனும் வேற ஒரு வண்டியை திருடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாதனால இவனுமே தள்ளிட்டு போயிடலான்னு சொல்லி அந்த வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருப்பான். சோ இப்போ இவனும் ஒரு இடத்துல டயர்ட் ஆகி நின்னுட்டு இருக்கும்போது அந்த வண்டிக்கு பெட்ரோல் வாங்க போன அந்த வண்டியோட ஓனர் கரெக்டா இவனை பாத்துறாரு. இப்ப இந்த திருடனை போலீஸ்மே பிடிச்சிட்டு போய் லாடம் கட்டுறாங்க. இப்ப அந்த திருடன் அடி வாங்கும் போது தொலைஞ்சு போனவனோட பைக் ஸ்டேஷன்ல நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். சோ இப்ப அங்க இருக்க கான்ஸ்டபிள் வெளியே போன நேரமா பார்த்து அந்த ஸ்டேஷனோட ஓட்ட பிரிச்சு அவனோட பைக் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறான்.